ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கேப்பை புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் கேப்பை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு விரவிக்கலாம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி நம்ம பிணையணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு தேவையில்லை. புட்டுக்கு உதிரியான மாவு தேவை. நிறைய தண்ணி ஊற்றணுன்னா கெட்டியாயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை விரவுறோம். ஸோ அப்படி மாவு பிணையும் போது ஏதாவது கட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை உடச்சி விட்டு நல்லா விரவிக்கோங்க. இதோட ரைட் கன்சிஸ்டன்சி என்னென்னா, நம்ம இப்போது மாவை பிடிச்சோம் அப்படின்னா, ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா அது அந்த ஷேப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உடச்சி விட்டால் உதிரி ஆயிடணும். இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. எனக்கு இப்போ ஒரு 3/4 கப் தண்ணி ஆயிருக்கு. இப்போ உதிரியாக புட்டு மாவு பிணைஞ்சாச்சு. ஸோ கட்டி இருந்துச்சுன்னா அதை திருப்பி உடச்சி விட்டுக்கலாம். கட்டி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் வாயில் தட்டுப்படும். இப்போ நம்ம இதில் தேங்காய் பூ அண்ட் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சர்க்கரை, கேப்பை மாவு எல்லாம் சேர்க்குறனால இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். தேங்காய் பூ அண்ட் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி மாவு இன்னொருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த புட்டை ஒரு இட்லி தட்டில் வச்சு தான் வைக்க போகிறேன். ஸோ இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த புட்டு மாவை இட்லி தட்டில் வச்சு நல்லா அமுக்கணும்னு இல்லை, லைட்டாக மேலே அப்படி வச்சா போதும். இப்போ நம்ம இட்லி சட்டியில் தண்ணி எடுத்துகிட்டு இட்லி தட்டை உள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் புட்டை அவிச்சு எடுத்துடலாம். 10 மினிட்ஸில் நல்லா அவிஞ்சிரும். டென் மினிட்ஸ் கழித்து புட்டு நல்லா அவிஞ்சிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் புட்டு அவிஞ்சது. இப்போ டெலிஷியஸான ராகி புட்டு ரெடி. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை மாதிரி நிறையா டிஷ் என்னோடய சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.